செய்வீங்க? நான் அர்ப்பணிப்புனா என்னன்னு என் மொழியில சொல்லவா? என் மொழியில சொல்றேன். அர்ப்பணிப்புனா என்னன்னு சொல்றேன். தூர்தர்ஷன் இருக்குல்ல, நம்ம தூர்தர்ஷன் ஒதுக்கி அங்க கம்பராமாயணம் பேசுறதுக்கு இன்னில இருந்து 16 வருஷத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டாங்க. நான் கம்பராமாயணம் ரொம்ப விருப்பம் எனக்கு. அப்படி பேசுவேன். நான் கேமரா ஆன் பண்ணிட்டார். சின்ன பிள்ளை பேசுதுன்றதுனால யாரும் இல்லை, கேமராமேன் நானு. மேல இதுல கீ ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஆரம்பிச்சேன். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. பிரமாதமா பேசுறோம். 1 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே கேமராமேன் இப்படி நின்னவர் தான். அதுக்கப்புறமா கிட்ட வந்து சொல்றாரு, மேடம் சாரி மேடம், என்ன கேமரா ஆன் பண்ணல நடந்துச்சுங்க. மறுபடியும் அந்த பேச்செல்லாம் பேச முடியாது என்னால. மறுபடியும் இப்படி பேசுறது. ஆனா மனசு என்னன்னு தேத்திக்கிட்டேன் தெரியுமா? என் பேச்சை கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தனுக்காக பேசுனையா? இந்த டெடிகேஷன் இருக்குல்ல, சரி இது ஒன்றும் பெரிய டெடிகேஷன் இல்லை. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிகேஷன் ஆகும்? பிரான்ஸ்க்கு போறேன். என்னுடைய பிரான்ஸ் என் கன்னி பேச்சு பாரதிதாசன் கம்பன் கழக தலைவர் 10வது ஆண்டு விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க. நாங்க 3 அறிஞர்களோட போறோம். அதுல என்ன நடந்தது பாலிடிக்ஸ் எனக்கு தெரியல. எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்திருந்தாங்க கம்பனில் பெண்மைன்னு தலைப்பு. ஆனா எல்லாமே அதே ப்ரிப்பரேஷன் தான். கம்பராமாயண புக் வச்சுக்கிட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன். திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு காலையில வந்து இறங்குறோம். ஃப்ரைடே நைட்டு சொல்றாங்க, மேடம் நீங்க சாயந்தரம் பேசல மேடம், நீங்க காலையில பேசுறீங்க. சார் காலையில யாரும் வரமாட்டாங்க சார். பிரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு, எப்படி மார்னிங் வருவோம்? யாரும் வரமாட்டாங்க சார். உங்களுக்கு என்ன மேடம்? பேசுங்க மேடம். வந்துருவாங்க மேடம். வருவாங்களா? போய் இறங்குற பாருங்க. வந்திருந்தாங்க 7 பேர். 7 பேர்ல 4 பேரு எங்க மைக் செட். இந்த 4 பேருக்கும் பிரெஞ்சு தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. 3 பேர் ஆடியன்ஸ். அதுல ஒருத்தர் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தவர். 2 பேர்ல ஒருத்தர் கம்பன் கழக தலைவர், இன்னும் ஒண்ணு அவங்க பொஞ்சாது. 2 பேர். கேமரா இப்படி வச்சிருக்கு. பேச ஆரம்பிச்சிட்டோம். கம்பனில் பெண்மை. எது ஞாபகம் வந்தது தெரியுமா? தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. ஃபுல் கமிட்மெண்ட், அர்ப்பணிப்போட பேசினேங்க. ஃபுல் அர்ப்பணிப்போட பேசினேன். கேமரா தான் ஆன்ல இருக்கேன். பேசிட்டேன். பேசி முடிச்சிட்டு கீழே இறங்குறேன். பாரதிதாசன் அவங்க வைஃபை கையை பிடிச்சிட்டு 10வது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சுல ரொம்ப சந்தோஷம். அவர் அன்னைக்கு பண்ண ஒரு வேலை 2012 பிரான்ஸ் கம்பன் விழா, கம்பனில் பெண்மை பர்வீன் சுல்தானா இன்னைக்கு போட்டு பாருங்க. இந்த 13 வருஷமா 1,56,00,000 பேர் பார்த்திருக்காங்க அந்த பேச்சு. நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,